ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்நாக் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம். அப்புறம் நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்போம் இல்லையா? 4 பேர் 5 பேர் இந்த ஸ்நாக் ரெசிபி வெளியே போய் சாப்பிடணும்னா கண்டிப்பாக ஆயிரக்கணக்கில் நம்மளுக்கு செலவாகிறது ரொம்ப கேரண்டி. இப்போ அதுவே ஸ்நாக் ரெசிபி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படியே 4 பேர் 5 பேர் ஈஸியாக சாப்பிட்லாம், நான் இப்போ சொல்கிற அளவு வச்சு. அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஈவினிங் நெத்தி மல்லி கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டில் நெத்தி மல்லி இருந்தது. ஸோ அதனால் அதை பறிக்கிறதுக்கு போனேன். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி இந்தாங்க, இதுதான் பாவ் பாஜி ரெசிபி. இந்த பாவ் பாஜி ரெசிபி நம்ம வெளியே மால்லோ இல்லை ரோட் சைடிலோ சாப்பிட்டா இவ்வளோ கலராக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் என்னோடய ஸ்டைலில் ஆந்திரா ஸ்டைலில் இந்த பாவ் பாஜி ரெசிபி நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுனே செஞ்சு காட்ட போகிறேன். நான் இதுக்கான ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி நல்லா வேக வச்சு தனியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கினி பட்டர் இதுக்கு ஒரு 100 கிராம் 50 கிராம் வரைக்கும் பட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டு பட்டர் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா ஆனியன், பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி, கேப்சிகம், அப்படியே பச்சை பட்டாணி இதெல்லாமே போட்டுக்கிறேன். உங்கள் கிட்ட கேலிஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், பீட்ரூட் போட்டுக்கலாம். எது இருந்தாலும் நல்லா போட்டுக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மேஷர் எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம ஸ்மேஷ் பண்ணணும். இது மாதிரி வீடியோவில் தெரியுது இல்லையா? இது மாதிரி வர வரைக்கும் நல்லா ஸ்மேஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வேக வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குண்டு குண்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இன்னொரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இல்லை, இது பாவ் பாஜி மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்படியே மிளகுத்தூள், அப்படியே சீரகம் தூள், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் பாவ் பாஜிக்கு அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உப்பு அதெல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐடியா இருக்குது இல்லையா? அந்த கசூரி மேத்தி கொஞ்சம் ஸ்மேஷ் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி சூப்பராக நான் செஞ்சால் இந்த அளவில் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ரோட் சைடு அதில் மீறா நம்ம வீட்டில் செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் கடைசியில் ஒரு லெமன், ஒரு 1/2 லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் லாஸ்ட்டில் பட்டர் கூட கொஞ்சம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இதில் மெயின் பட்டர் தான். பட்டர் எவ்வளோ அதிகமாக செஞ்சாலும் பட்டர் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆகி போச்சு. இப்போ பாவு நம்ம ரெடி பண்ணணும். பாவுக்கு என்ன ரெடி பண்ணணுன்னா, ஒரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த கறி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் பன் கொஞ்சம் கட் பண்ணி அதை 2 சைட்ஸ் நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி
பார்த்திங்க இல்லையா, எவ்வளோ ஈஸியாக நம்ம தாராளமாக ஒரு 4-5 பேர் வந்து தாராளமாக வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி வந்து பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க, லைக் பண்ணுறது மட்டும் சுத்தமாக மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.